ஓம் சாந்தி 20/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பழைய பக்தர்களாகிய உங்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்க தந்தையே வந்திருக்கிறாரு. பக்தியின் பலன் தான் ஞானமாகும். நம்ம 63 பிறவிகளாக நம்ம பக்தி தான் செஞ்சோம், விதவிதமான பக்தி செஞ்சோம். அந்த பக்தியினுடைய பலனை தான் இப்போ கொடுக்கறதுக்காக நம்ம கடவுளே கிடைச்சிட்டாரு. இப்போ நம்ம கடவுளை தேடி தேடி தான் நம்ம பக்தியில் அலைஞ்சோம். அப்போ பக்தியின் பலனாக தான் ஞானத்தை வந்து நம்ம கொடுக்குறாரு. அதன் மூலம்தான் உங்களுக்கு சத்கதி உண்டாகும். இந்த ஞானத்தின் மூலம்தான் நல்ல கதி உண்டாகுன்றாரு. கேள்வி: பல குழந்தைகள் போக போக அதிர்ஷ்டத்தை தாமாகவே அழித்துக் கொள்கின்றனர், எப்படி? பதில்: ஒருவேளை தந்தையுடையவராகி சேவையை செய்வதில்லை, தன் மீதும் பிறர் மீதும் இரக்கம் காட்டுவதே இல்லை என்றால் அவர்கள் தம் அதிர்ஷ்டத்தை அழித்துக் கொள்கின்றனர் பாபா சொல்றாரு. அதாவது பதவியை கீழானதாக ஆக்கி கொள்கின்றனர். நல்ல விதமாக படித்தால், நினைவில் இருந்தால் பதவியும் நல்லதாக கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ பாபா நினைக்கிறோம், நல்லா முரளி படிக்கிறோம், மற்றவங்க சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல பதவி கிடைக்குன்றாரு. சேவை செய்யும் குழந்தைகளுக்கு சேவையின் மீது மிகவும் ஆர்வம் இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்கிறாரு. ஆர்வமாக வந்து சேவை செய்யணுன்றார் பாபா. பாடல்: யார் வந்தது அதிகாலையில்ட்டு பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. நான் ஆத்மா சரீரம் அல்ல என ஆன்மீக குழந்தைகள் புரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டவங்க புரிஞ்சிட்டோம், நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம ஆத்மாதான்றதை நம்ம புரிஞ்சிட்டோம். மேலும் இந்த ஞானம் பரமிதா பரமாத்மாவிடமிருந்து இப்போது தான் நமக்கு கிடைக்கிறது. தந்தையே வந்து சொல்றாரு, நான் வந்துள்ளேன் எனும்போது நீங்கள் உங்களை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அவரை தான் தேடணும் பக்தியில, பக்தி மார்க்கத்துல. அவர் வந்துட்டாருன்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த உடலல்ல ஆத்மான்றத நிச்சயம் பண்ணிக்கணுன்றாரு. ஆத்மா தான் சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது. ஒரு சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தை எடுத்தபடி இந்த ஆத்மா தான் இருக்குதுன்றாரு. ஆத்மா மாறுவதே இல்லை, சரீரம் தான் மாறுதுன்றாரு. ஆத்மா அழிவற்றது, ஆகவே தன்னை ஆத்மா என்று இப்ப புரிந்து கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த ஞானத்தை ஒருபோதும் வேறு யாரும் கொடுக்க முடியாது. இப்போ பாபாவை தவிர இந்த ஞானத்தை யாருமே சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு இந்த ஞானம் தெரியாது. கடவுள் வந்து சொல்லிதான் நமக்கு தெரியும், நம்மளாம் ஆத்மா, இந்த உடலே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தந்தை குழந்தைகளின் அழைப்பின் பேரில் தான் வந்திருக்கிறார். நம்ம தான் கூப்பிட்டோம், அதனால வந்திருக்கிறாரு. இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பது கூட யாருக்குமே தெரியாது. ஒரு வெளி உலகத்துல இந்த மாதிரி ஒரு யுகம் இருக்குது, அங்க கடவுள் வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, ஆத்மாவெல்லாம் உத்தமமா மாத்திட்டு இருக்கிறாருன்றது யாருக்குமே தெரியாது. தந்தை வந்து தான் புரிய வைக்கிறாரு. எனது வருகை கல்பத்தின் புருஷோத்தம சங்கம யுகத்துல நடக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த சமயத்தில் முழு உலகம் புருஷோத்தம உலகமாக ஆகிறது. இந்த சமயத்தில் முழு உலகமும் கீழானதாக தூய்மையற்றதாக உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. அது அமரபுரி என்று சொல்லப்படுகிறது. அது எப்போ உலகம் வந்து தூய்மையா இருந்துச்சோ அது பேரு அமரபுரி. இப்போ வந்து கீழானதா தூய்மையற்றதா இருக்குன்றாரு. இது மரண லோகமாகும். மரண லோகத்துல அசுர குணமுள்ள மனுஷங்க தான் இருக்கிறாங்க. அமரலோகத்துல தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆகையால் அவர்கள் தேவதைகள் என்று கூறப்படுகின்றனர் பாபா சொல்றாரு. இங்கும் கூட நல்ல குணங்கள் உள்ளவர்களை இவர் தேவதை போல இருக்கிறான்ட்டு சொல்றாங்க இல்லையா. நல்லா வந்து அவங்க பார்க்கவும் அழகா இருக்காங்க, நல்லா குணமா இருக்கிறாங்கன்னா இவங்க தேவதை மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சில தெய்வீக குணமுள்ளவர்கள் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அனைவருமே அசுர குணங்கள் நிறைந்த மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து கலிகாலம் இல்லையா, ரொம்ப கடைசி நேரத்துல நம்ம வந்துட்டோம். அதனால இப்ப எல்லாருமே அசுர குணங்களுடையவங்களா தான் இருக்கிறாங்கன்றார். 5 விகாரங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே துக்கத்துல இருந்து எங்களை விடுவீங்கள்ட்டு பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் பக்தர்கள் வந்து கடவுளை நோக்கி பாடுறாங்க. ஒரு சீதையை மட்டும் விடுவிக்கவில்லை பாபா வந்து. ஆத்மா சீதை வந்து எல்லாருமே சீதை தான், ஆத்மாக்கள். ஆத்மான்றது சீதை. எல்லா ஆத்மாக்களையும் பாபா வந்து விடுவிக்கிறார். பக்தர்கள் சீதைகள் என கூறப்படுகின்றனர் சொல்றாரு. பக்தர்களை தான் சீதைகள்னு சொல்றேன். ஏன்னா பகவானை நோக்கி கூக்குரல்றாங்க இல்லையா, பகவான் தான் ராமன் என்ன கூறப்படுகிறார் என பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார். அவர் பக்தர்களுக்கு பலனை தருவதற்காக வருகிறார். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ராவணராஜ்யத்தில் முழு உலகமும் இப்ப சிக்கிட்டு இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவர்களை விடுவித்து ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறார். இப்ப நம்மள அந்த புத்தி வந்து இங்க மாட்டிக்கிச்சு, உலகத்துல இந்த 5 விகாரத்துல மாட்டிக்கிச்சு. அதாவது உலகாய விஷயங்கள்ல போயிட்டு மாட்டிக்கிச்சு. அதனால வந்து எல்லாரும் இந்த எல்லையற்ற ராவணராஜ்யத்துல மாட்டிக்கிட்டோம். இப்ப கடவுளே வந்து நம்மளை விடுவிச்சு கூட்டிட்டு போறாரு. ரகுபதி ராகவ ராஜாராம் விஷயம்லாம் அல்ல. அது அந்த ராமன் வந்து வரல. அந்த ராமனா திரேதா யுகத்துல ராஜாவா இருந்தார் இல்லையா, அந்த ராமர் வந்து வரல. இது வந்து சிவபாபா தான், அவரை தான் ராமர்னு சொல்றோம். ஆத்மாக்கள் வந்து சீதைகள்னா அப்ப பரமாத்மா தான் ராமர். அவர் திரேதாவின் ராஜாவாக இருந்தவர். அந்த ரகுபதி ராகவ ராஜாராம் பாடுறாங்க இல்லையா, அந்த ராமர் வில்லம்போட இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து திரேதாவின் ராஜாவாக இருந்தவர். தற்சமயம் அவரும் கூட தம பிரதானமாக மிக மோசமான நிலையில் தான் இருக்கிறார்ன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது யாரெல்லாம் பிறவி எடுத்தாங்களோ அவங்களாம் மறுபிறவி எடுத்து இப்ப மோசமான நிலையில இருக்கிறாங்கன்றாரு. ஏனில் இறங்கி இறங்கி கீழே வந்தார்.
பூஜைக்குரியவர்லேருந்து பூஜாரியாக இப்போ ஆகிவிட்டான்ட்டு பாபா சொல்றார். தேவதைகள் யாருடைய பூஜையும் செய்யறதில்ல. சொர்க்கத்துல தேவதைகள் இருக்கும்போது அவங்க அங்க வந்து கோயில் கிடையாது, பக்தி கிடையாது, அங்க பூஜையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களும் பூஜைக்குரியவர்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேரு சொர்க்கம். பிறகு அவர்கள் வைஷ்யர்களாக சூத்திரர்களாக ஆகும்போது தான் பூஜையே தொடங்குகிறது. அப்புறம் படி இறங்கி இறங்கி மறுபிறவி எடுத்து எடுத்து துவாபர யுகத்துல இருந்து தான் பூஜை தொடங்குது. வாம மார்க்கத்தில் வருவதன் மூலமாக பூசாரிகளாக எல்லாரும் ஆகுறாங்க. அதாவது எப்ப அந்த 5 விகாரத்துல மாற்றுறாங்களோ, தூய்மையற்றவங்களோ ஆகுறாங்களோ, அப்பதான் போய் கோயில் கோயிலா போயிட்டு கடவுளை தேடுறாங்க. அப்போ பூஜைக்குரிய நிலையிலேருந்து பூஜாரியா மாறிடுறாங்கன்றாரு. பூஜாரிகள் தேவதைகளின் படங்களின் முன்னால் நமஸ்கரிக்கிறாங்க. இந்த சமயத்தில் எந்த ஒருவரும் பூஜைக்குரியவராக இருக்க முடியாது. இப்போ உடம்பு வந்து எல்லா விகாரத்தினால பிறக்கறதுனால இப்போ யாரையுமே பூஜைக்கு தகுந்தவங்க இங்க கிடையாதுன்றார். ஆத்மாவே தூய்மையற்ற நிலையில இருக்கிறதுனால எந்த ஆத்மாவும் இங்க தூய்மையான ஆத்மா கிடையாது. அதனால யாருமே பூஜைக்கு தகுந்தவங்க இங்க கிடையாதுன்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் தான் பூஜைக்குரியவர். பிறப்பிறப்புல யார் வராம யார் தூய்மையா எவர் பியூரா இருக்காங்களோ அவங்க தான் வந்து கடவுள். அவரு தான் வந்து பூஜைக்குரியவரா இருக்காரு. பிறகு சத்தியுகத்தின் தேவதைகள் பூஜைக்குரியவர்களா ஆகுறாங்க. அப்புறம் கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணி உலக மாற்ற காரியத்துல யாரு ஹெல்ப் பண்ணி நல்ல பதவி அடைகிறாங்களோ அவங்க தேவதைகளா ஆகுறாங்க. அவங்க சொர்க்கத்துல தேவதைகளா ஆகிறதுனால அவங்க பூஜைக்குரியவரா ஆகுறாங்க. இந்த சமயத்தில் அனைவருமே பூஜாரிகள் தான். முதலாக சிவனுக்கு தான் பூஜை நடக்குது. அது அந்த ஒருவருக்கு மட்டும் செய்கின்ற பூஜை ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. அது சதோ பிரதான பூஜைன்னு அர்த்தம். சிவனுக்கு செய்யற பூஜை வந்து பக்தி வந்து சதோ பிரதான பக்தி. பிறகு சதோ, அதன் பின் தேவதைகளுக்கு பூஜை செய்யறாங்க. தேவதைகளிடம் கூட கீழிறங்கி நீருக்கு மனிதருக்கு பறவைகள் முதலானவைக்கு பூஜை செய்ய தொடங்கிட்டாங்க. பக்தி அப்படியே அப்படியே இறங்கு மார்க்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் பக்தி சிவனுக்கு தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தேவதைகளுக்கு பண்ணாங்க, அதுக்கப்புறம் 5 தத்துவங்களுக்கு பண்ணாங்க, அப்புறம் மனுஷங்க காலை கழுவுற அளவுக்கு அந்த மாதிரி போயிட்டாங்க. அப்புறம் பறவையில கூட கடவுளா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பக்தி வந்து தமோ பிரதான ஸ்டேஜ்ல வந்துருச்சுன்றாரு. நாளுக்கு நாள் பலரின் பூஜை நடக்க தொடங்கி விடுகிறதுன்ட்டு பாபா சொல்றார். இன்றைய நாட்களில் தார்மீக மத சம்பந்த மாநாடுகள் கூட நிறைய நடந்தபடி இருக்கின்றன. ஒரு சமயம் ஆதிசநாதன தர்மத்தினர்களுடையது நடந்தது, ஒரு சமயம் ஜெயினர்களுடையது நடந்தது, ஒரு சமயம் ஆரிய சமாஜத்தினர்களுடையது நடக்கிறதுன்னு சொல்றாரு. பலரை அழைக்கிறாங்க. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தம்முடைய தர்மத்தை உயர்வாக புரிஞ்சுக்கிறாங்க அல்லவா, அதனால கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு தர்மத்திலும் ஏதாவது ஒரு விசேஷ குணம் உள்ள காரணத்தினால் அவர்கள் தம்மை பெரிதாக புரிஞ்சுக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்றார் பாபா. அதனால அவங்கவுங்க தர்மத்தை அவங்க பெருசா நினைச்சுக்கிறாங்கன்றாரு. ஜெயினர்களிலும் பலவிதமானவர்கள் இருக்கிறாங்க. 5-7 விதமான பிரிவுகள் ஜெயின பிரிவில் இருக்கிறாங்கன்றாரு. அவர்களில் சிலர் நிர்வாணமாகவும் இருக்கிறாங்க. நிர்வாணம் ஆவது என்பதன் அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கல. அதாவது பாபா வந்து சரீரியா வந்தீங்க, ஆத்மாவா வந்தீங்க, இங்கதான் உடல் எடுத்தீங்க, அப்ப உடலை விட்டுட்டு திரும்ப புள்ளியா போக போறீங்கன்னு சொன்னதை அவங்க வந்து நிர்வாணன்றத அந்த மாதிரி புரிஞ்சுட்டு ட்ரெஸ் இல்லாம அப்படி இருக்கிறாங்க. அதை வந்து அவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்கன்றாரு. பகவானுடைய மகா வாக்கியம் என்னன்னா, நிர்வாணமாக, அதாவது அசரீரியாக தான் வந்தீங்க. எதை எடுத்துட்டு வந்த உடம்ப கூட நம்ம எடுத்துட்டு வரல, உடம்பு இங்கதான் கிடைச்சது. போகும்போதும் சாகும் போதும் அந்த உடம்பு நம்ம எடுத்துட்டு போக போறது இல்லை. ஆத்மா தனியா தான் வந்துச்சு, தனியா தான் போக போகுது. அதான் நிர்வாணம்ட்டு பாபா சொல்றாரு. அசிரியாக வந்தீங்க, பிற அசிரியாக செல்ல வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அவர்கள் பிறகு ஆடையை நீக்கி கொண்டு நிர்வாணமாக ஆகிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இதை சன்னியாசிகள், சாது சன்னியாசிகள், ஜெயின மதத்தவர்கள்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டனால, கடவுள் சொன்னதை தப்பா புரிஞ்சுட்டு அவங்க ஆடையை நீக்கிட்டு நிர்வாணமாக ஆகிறாங்கன்றாரு. பகவானுடைய மகா வாக்கியத்தின் அர்த்தத்தையே புரிஞ்சிக்கல அப்படின்றாரு. அதாவது இப்ப பாபா வந்து நமக்கு சொல்ற ஞானம் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சிட்டாங்கன்றாரு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அந்த புரிதல் வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தந்தை சொல்கிறார், ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கே இந்த சரீரத்தின் தாரணை செய்து நடிப்பை நடிக்க வந்தீங்க. பாபா சொல்றார், உண்மையை சொல்றார், சத்தியமான சிவன். நம்ம மேல பரந்தாமத்துல இருந்து வந்து இந்த உடம்பை வந்து எடுத்து நடிக்க வந்தோம். பிறகு இப்போ நம்ம திரும்பி போகணும்ட்டு பாபா சொல்றார். இந்த விஷயங்களை குழந்தைகளாக நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மா தான் நடிப்பை நடிக்க வருது. மனித குலம் வளர்ச்சியடைந்தபடி பெருக்கிறதுன்றாரு. புதுசாக ஏதாவது தர்மம் தோன்றியபடி இருக்கிறது. ஆகையால் இது பலவிதமான தர்மங்களின் நாடகம் என்றது சொல்லப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. பலவிதமான தர்மங்களின் மரம் தான் இதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப இஸ்லாமியர்களை பாருங்க, எவ்வளவு கருப்பாக இருக்கிறாங்க. அவர்களின் கிளைகளும் நிறைய வெளிப்படுகின்றன. முகமது பிற்காலத்தில் வந்தவர் ஆவார். முதலில் இஸ்லாமியர்கள் தான் வந்தாங்க. முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகம்
உள்ளதுன்றாரு. இஸ்லாம் மதத்தினர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அதுக்கப்புறம் போக போக தான் வந்தாங்க. முஸ்லிம்களின் எண்ணிக்கை நிறைய இருக்குது. ஆப்பிரிக்காவில் கூட எவ்வளோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க. தங்கம் வைரங்கள் சுரங்கங்கள் கூட ஆப்பிரிக்காவில் இருக்குது. செல்வங்கள் நிறைந்த இடங்களை வெற்றி கொண்டு செல்வந்தர்களாக ஆகிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது அந்த இடத்த பிடிச்சிட்டோன்னா அந்த இடத்துல செல்வம் வைரம்லாம் நிறைய இருக்குன்னா நம்ம செல்வந்தரா ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்தவர்களும் கூட எவ்வளவு செல்வந்தர்களாக ஆனார்கள். வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். அவங்க எல்லாருமே எவ்வளோ பணக்காரரா ஆனார்கள் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சுரங்கங்கள்லாம் அங்கங்க இருந்ததுனால அப்படியே பணக்காராயிட்டாங்க. பாரதத்திலும் செல்வம் இருக்குது, ஆனால் குப்தமாக மறைஞ்சு இருக்குதுன்றாரு. இப்ப பாரதம் தான் தங்க குருவியா ஒரு காலத்துல இருந்தது. தங்க மாளிகை வைர வேடினங்கள்லாம் இருந்ததே பாரதத்துலதான். அது எல்லாம் இப்ப மறைஞ்சிருக்குன்றாரு. எல்லாம் வந்து நிலநடுக்கம் நடக்கும்போது எல்லாம் மேல வரும். சுரங்கங்கள்லாம் நிரம்புன்றாரு. தங்கம் முதலானவைகளை எவ்வளவு பறிமுதல் செய்தபடி இருக்கிறாங்க. இப்போது திகம்பர ஜைன சபாவினர் மாநாடு முதலானவைகளை நடத்தியபடி இருக்கிறாங்க. ஏனெனில் ஒவ்வொருவரும் தம்மை பெரிதாக நினைத்துக் கொள்கிறாங்க அல்லவா. இந்த தர்மங்கள் அனைத்தும் அதிகரித்தபடிதான் இருக்கின்றன என்றார். அதாவது கலி இறுதியில நிறைய தர்மங்கள் உருவாகிடும், அதுலயே நிறைய கிளைகள் அப்படிலாம் வந்துரும்ன்றாரு. எப்போதாவது விநாசமும் ஆக வேண்டியிருக்கு இல்லையா, கொஞ்சமும் புரிஞ்சுக்கலன்றாரு. அனைத்து தர்மங்களிலும் உயர்வானது உங்களின் பிராமண தர்மம் தான் ஆகுன்றாரு. ஆனா எத்தனை தர்மம் இருந்தாலும் இப்ப பிரம்மா பாபா மூலமா சிவபாபா வந்து நம்மளை படைக்கிறார் பாருங்க, பிராமண தர்மத்தை உருவாக்குறாரு. இதுதான் எல்லாத்தோட உச்சிக்குடுமி உயர்ந்த தர்மம்னு சொல்றாரு. அதை குறித்து யாருக்கும் தெரியாது. ஆனா இது யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு தர்மம் இருந்துச்சு, இது கடவுளே வந்து இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி பாடம் எடுத்தாரு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. கலியுகத்தின் பிராமணர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் வயிற்றின் வழி வம்சாவளி பிராமணர்கள்ட்டு சொல்றாரு. நம்ம அந்த பிராமின்ஸ் நம்ம இந்த படைக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடுவோம் இல்லையா, அந்த வயிற்று வழி வம்சாவளி பிராமணர்களும் இருக்கிறாங்க. நம்ம வாய் வழி வம்சாவளி பிராமணர்கள். பிரஜாபிதா பிரம்மாவோட வாய் வழி மூலமா சிவன் நம்மளை தத்தெடுக்கிறார். இந்த ஞானம் கேட்டு பிறந்தவங்க நம்மளாம் வாய் வழி பிராமணர்கள். அனைவரும் சகோதர சகோதரிகளாக இப்ப இருக்கணும். இப்ப நம்ம பிகேஸ் பாத்தீங்கன்னா வாய் மூலமா பிறந்து வந்தவங்க. நம்ம எல்லாரையும் ஆத்மாவை பார்த்து சகோதர சகோதரிகளாக இருக்கணும், தூய்மையா இருக்கணும். ஒருவேளை அவர்கள் தம்மை பிரம்மாவின் வாரிசுகள் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்றால் சகோதர சகோதரிகளாக தானே இருக்க வேண்டும். அந்த அந்த பிராமின்ஸ் வெளியில இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வயிற்று மூலமா பிறந்து வந்து பிராமின்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க உண்மையிலே பிரம்மாவுடைய குழந்தைகள்னு சொன்னா அவங்க பிரதர் சிஸ்டரா தானே இருக்கணும். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிக்க கூடாது, பிறகு அவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இல்லையா. ஆக இதன் மூலமா ப்ரூஃப் ஆகுது. என்ன ப்ரூஃப் ஆகுதுன்னா அவங்க வந்து பிராமணர்கள் வாய் வழி வம்சாவளியினரே அல்லன்றது நிரூபணமாகுது. ஏன்னா பிகேன்றவங்க பிரம்மா மூலமா வாய் மூலமா பிறந்து வந்தவங்க, ஞானம் கேட்டு பிறந்தவங்க, தூய்மையா இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறவங்க தான் உண்மையான பிராமணர்கள். அந்த பிராமின்ஸ் இது அந்த மாதிரி இல்லைன்றதுனால இதன் மூலமா நிரூபணம் ஆகுது அவங்க பிரம்மாவுடைய குழந்தைகள் கிடையாது அப்படின்ட்டு பாபா சொல்றார். பேரை மட்டும் வச்சுக்கிறாங்க. உண்மையில் தேவதைகளை விடவும் உயர்வானவர்கள் பிராமணர்கள் என்னதான் சொல்வாங்க. உச்சி குடிமை போன்றவர்கள் அல்லவா. இந்த பிராமணர்கள் தான் மனிதர்களை தேவதைகளாக ஆக்குறாங்க. அதனாலதான் அவங்க வந்து உச்சி குடுமி பெரிய காரியம், உலகம் மாற்ற காரியம் பண்றாங்க. ஒரு மனுஷனை நல்லவங்களா மாத்துறது, தேவதையா மாத்துறது எவ்வளவு பெரிய காரியம். அதை வந்து செய்யறாங்க இல்லையா பிகேஸ். அது உண்மையான பிகேஸ். கடைசி வரைக்கும் யாரு பிகேவா இருக்கிறாங்களோ அவங்கதான். அவங்க வந்து தேவதைகளை விட உயர்வானவர்கள்ட்டு பாபா சொல்றார். படிப்புக்கு கூடியவர் பரம்பிதா பரமாத்மா தான் ஆவார். அவர் ஞான கடலே ஆவார். இது யாருக்குமே தெரியாது. கடவுள் வராரு ஒரு உடம்புல வந்து நம்ம வாய் மூலமா பாடம் எடுக்கிறாருன்றது ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா குப்தமா இருக்கிறாரு இல்லையா. கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா நம்பிடுவாங்க, கண்ணுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்கிறதுனால யாருக்குமே தெரியாதுன்றாரு. அது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிறவங்க தான் 33 கோடி தேவர்கள். தந்தையிடம் வந்து பிராமணராகி பிறகும் கூட சூத்திரரா ஆகிறாங்க. ஆனா நிறைய பேர் அடி முட்டாள பார்க்கணும்னா இங்க வாங்கன்னவர் பிகே ஆயிட்டு வந்துட்டு நம்பாம போறாங்க பாருங்க, அவங்க இப்போ ரொம்ப சூத்திரர்களோட மோசமாயிடுறாங்கன்றார். பழைய சம்ஸ்காரம் சீரடைதல் மாற்றமடைதல் மிகவும் சிரமம் இருக்குதுன்றாரு. நம்ம என்னதான் பாபா குழந்தை ஆனாலும் நமக்கு அந்த பழைய சம்ஸ்கார சுபாவம் 63 ஜென்மமா இருக்குது இல்லையா, அது மாற்றம் அடையறதுல ரொம்ப கஷ்டம்ன்றாரு. தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சு கொண்டு தந்தையிடம் ஆஸ்தி எடுக்க வேண்டும். ஆன்மீக தந்தையிடம் வந்து ஆன்மீக குழந்தைகள் தான் ஆஸ்தி எடுப்பாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. யார் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபான்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஆஸ்தி எடுப்பாங்கன்றாரு. உடல் உணர்வுல இருந்தா ஆஸ்தி எடுக்க முடியாது. தந்தையை நினைவு செய்வதில் தான் மாயா வந்து நமக்கு தடைகளை ஏற்படுத்துதுன்றாரு. கைகள் வேலை செய்தபடி இருப்பினும் உள்ளம் நினைவு செய்தபடி இருக்க வேண்டும். நம்ம வந்து பாபா நினைக்கணும்னா ஒரு இடத்துல உட்காந்து தான் நினைக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனாலும் பாபா மனசால நினைச்சிட்டு இருந்தா போதும். எப்படி பிரியதர்ஷினி ஒருவர் பார்க்காமல் இருக்க முடியாது இல்லையா, அது போல அந்த அந்த காலத்துல லவ்வர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தவங்க மத்தவங்களும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. கைகள் காரியம் பண்ணாலும் ஏதோ ஏதோ நேர்ந்து விட்ட கோழி மாதிரி ஏதோ நினைச்சிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி
யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பாபாவை நினைச்சிட்டு காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் பாபாவை மனசுல நினைச்சிட்டே நம்ம மட்டும் வேலை செய்யணும். பாபாவோ எல்லாருக்கும் பிரியதர்ஷனாக இருக்கிறார்ல, எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தான் லவ்வரா இருக்கிறாரு. அனைத்து குழந்தைகளும் பிரியதர்ஷினிகள், நம்ம எல்லா ஆத்மாக்களும் அவருடைய பிரியதர்ஷினி. ஏன்னா பக்தி மார்க்கத்துல நம்ம அவரை தான் தேடி தேடி அலைஞ்சோம். யார் ஒருத்தரை தேடுறாங்களோ அவங்க வந்து உள்ளத்துக்கு பிரியமானவங்க தானே. இப்போ பக்தியில நம்ம கடவுளை தான் தேடணும் இல்லையா, அவர் கிடைச்சிட்டாரு. அதனால அவருடைய பிரியதர்ஷினிகள் நம்ம, அவர்கள் தந்தையை நினைவு செய்தபடி தான் இருக்கிறாங்க. ஒரு தந்தை மட்டுமே ஒருபோதும் யாருக்கும் பிரியதர்ஷினியாக ஆவதில்லை, ஏனெனில் அவரை விட உயர்ந்தவர் யாருமே இல்லை. ஆனா அவரை வந்து பெண்ணா நம்ம வந்து சித்தரிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் வந்து அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. நம்மள ஆணா நினைச்சிட்டு அவரை பெண்ணா நினைக்க முடியாது. ஏன்னா அப்புறம் வந்து நம்ம உயர்ந்தவங்களாயிடும் இல்லையா. அவரை விட உயர்ந்தவங்க யாருமே இல்லை. அதனால அவர் எப்பயுமே ஆண் தான், நம்ம தான் பெண்ணு. ஆத்மாக்கள் அது பிரதரா இருந்தாலும் சரி, சிஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்க நம்மளை பெண்ணா உருவகம் எடுத்துக்கிட்டு நம்ம பாபாவை ஆணா நினைச்சு பிரியதர்ஷனா நினைக்கணும். எல்லா ஆத்மாக்களும் பிரியதர்ஷன் தான் அப்படின்னு சொல்றாரு பாபா. சாரி, பிரியதர்ஷினின்னு சொல்றாரு. யாருமே வந்து பிரியதர்ஷனா ஆக முடியாது. பாபா வந்து நம்ம பிரியதர்ஷினின்ட்டு சொல்ல முடியாது. நம்ம தான் பிரியதர்ஷினி, ஏனெனில் அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. மற்றபடி குழந்தைகளை மகிமை செய்கிறார், ஆனால் நமக்கு மகிமை செய்கிறார். நீங்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்திலிருந்து தொடங்கி பிரியதர்ஷனாகிய என்னுடைய பிரியதர்ஷினிகளாக தான் இருக்கிறீங்க. வந்து துக்கத்திலிருந்து விடுவிச்சு தூய்மையாக்குங்கள் என கூப்பிடவும் செய்கிறீங்க. நீங்கள் அனைவருமே மணமகள்கள், நான் தான் மணமகன் சொல்கிறார். ஏன்னா கடைசியில் ஊர்வலம் மாதிரி சிவனின் ஊர்வலம்ன்ட்டு பாடப்பட்டிருக்கு. கடைசியில் ஆத்மாக்களுடைய ஊர்வலம் நடக்கும். அதை உடம்புலாம் கீழே போயிடும், ஆத்மா மட்டும் கொசு கூட்டம் மாதிரி பறந்து போயிட்டுருப்போம். ஆனால் பாபா வந்து மணமகன் மாதிரி போவார். அவர் பின்னாடியே நம்மளாம் மணமகள்கள் மாதிரி போகணும். நீங்கள் அனைவரும் அசுரரின் சிறையில் இப்போ அடைப்பட்டிருக்கீங்க. ராவண ராஜ்யத்தில் சீதை அடைப்பட்டு கிடந்த மாதிரி நம்ம அடைப்பட்டு கிடக்கிறோம் இந்த எல்லையற்ற உலக ராவண ராஜ்யத்தில். இப்போ பாபா நம்மளை வந்து விடுவிக்கிறாரு. நான் வந்து உங்களை விடுவிக்கிறேன்னு சொல்கிறாரு. இங்கே சிரமம் அதிகம் இருக்குது. கிரிமினல் தேக அபிமானம் மிக்க பார்வை ஏமாற்றம் கொடுக்கறதுன்றாரு. இங்க பிரச்சனையே என்னன்னா தேகத்தை பார்க்கறது தான். தேகத்தை பார்க்கறதுனால தான் எல்லா தப்பும் நடக்குது. அதனாலதான் ஏமாற்றம் வருதுன்றாரு. தூய்மையான பார்வையாக ஆக்குவதற்கு முயற்சி கூட தேவைப்படுகிறதுன்றாரு. தேவதைகளுக்கு எவ்வளவு நல்ல ஒழுக்கங்கள் உள்ளன, இப்போது இப்படிப்பட்டவர்களாக ஆக்குபவர் கண்டிப்பாக தேவையல்லவான்றாரு. ஆனா சொர்க்கத்துல இந்த மாதிரி யாரும் உடம்பா பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய பார்வை வந்து சுத்தமான சிவில் பார்வையா இருக்கும். அவங்க நல்ல ஒழுக்கங்களோட இருந்தாங்க. அந்த மாதிரி மாத்துறதுக்கு யாராவது வேணும் இல்லையா. மானிட வாழ்வில் மதத்தின் தர்மத்தின் முக்கியத்துவம் என மாநாட்டுக்கு தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதுன்ட்டு சொல்றாரு. நாடகத்தை அறியாத காரணத்தினால குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. உங்களை தவிர வேறு யாருமே இதெல்லாம் புரிய வைக்க முடியாதுன்னு சொல்றாரு பாபா. கிறிஸ்து, புத்தர் முதலானவர்கள் மீண்டும் எப்போது வருவாங்க என கிறிஸ்துவர்களுக்கோ பௌத்த தர்மத்துக்கோ தெரியாது. நீங்கள் சட்டென கணக்கு சொல்ல முடியும்னு சொல்றாரு. அவங்கெல்லாம் நினைச்சிருக்காங்க 2ஆம் வருகை, ஜீசஸுடைய 2ஆம் வருகை வருவாரு. ஆனா அடுத்த கல்பத்துல அவர் எப்போ வருவாரோ அப்பதான் வருவாரு. நமக்கு கணக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாதுன்றார். தர்மத்தின் தேவை உள்ளது என்பதை நம்ம புரிய வைக்க வேண்டும் சொல்றாரு. முதலில் எந்த தர்மம் இருந்தது, பிறகு எந்த தர்மங்கள் வந்தன, தம்முடைய தர்மத்தோட முழுமையாக புரிஞ்சு கொள்வதில்லை, நினைவை ஈடுபடுத்துவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் நம்ம தான், அததான் ஹிந்து தர்மம்ன்ட்டு மாறிடுச்சு, மருவி மாறிடுச்சு. ஆனா நம்ம தர்மத்தை பத்தியே நம்ம சரியா புரிஞ்சிக்கல. பாபாவை நினைக்கிறதுலன்னா நினைவின்றி உங்களுக்கு சக்தி வராதுன்றாரு. புத்தியில் கூர்மையும் அதிகரிக்காது. அப்ப பாபாவை நினைக்கலன்னா புத்தியில கூர்மை வராது, ஞானமும் நல்லா ஸ்டோர் ஆகாது. தந்தை தான் அல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வ சக்திவான் என்று சொல்லப்படுகிறார். நீங்கள் எவ்வளவு சக்தி மிக்கவர்களாக இப்ப ஆகிறீங்க, உலகத்திற்கு எஜமானனாக ஆகிறீங்க. உலகை வென்றவர்களாக இப்ப ஆகணுன்றார். காமத்தை வென்றா உலகையே வென்றவர்கள். அதாவது 5 விகாரத்தை வென்றுட்டீங்கன்னா உலகையே வென்றவங்க நீங்கன்னு சொல்றாரு. உங்களின் ராஜ்யத்தை யாருமே பறித்து கொள்ள முடியாது. இங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா அப்படியே குண்டு போட்டுருவேன், உங்க நாட்டை பிடிச்சிருவான்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் சொர்க்கத்துல யாரும் வந்து நாட்டை பிடிக்க மாட்டாங்க. நம்ம ராஜ்யத்தை யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. அந்த சமயத்தில் வேற எந்த கண்டமும் இருக்காது. யாரு இருப்பாங்க வந்து நம்மளை வந்து இந்த நாட்டை உடன் கேட்கறதுக்கு? யாரும் கேட்க மாட்டாங்க. லட்சுமி நாராயண் ராஜ்யத்தை அபகரிக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இருக்காது. ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்கன்றார் பாபா. இப்போது எவ்வளவு கண்டங்கள் இருக்கின்றன. இப்ப ஒரே கண்டமா இருக்கு. இந்த கோட்டத்தை அதாவது இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது, இந்த ஆறு இங்க ஓடக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அங்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது, 5000 வருஷத்தின் சக்கரம் இது. மற்றபடி சிருஷ்டி எவ்வளவு நீளமானது என்பதை வரைபடமாக்கவே முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு.
பூமிக்கு வரைபடம் தயாரிக்கலாம், கடலுக்கு அப்படி முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பூமியை பத்தி நம்ம அந்த குளோப்ல நம்ம வந்து மேப் வரையணும் இல்லையா, ஆனா வந்து கடலுக்கெல்லாம் நம்ம மேப்பே வரைய முடியாதுன்றாரு. ஆகாயம் மற்றும் கடலின் எல்லையை காண யாராலும் முடியாது பாபா சொல்றாரு. ஆக மதத்தின் அவசியம் ஏன் என்பதை நீங்க புரிய வைக்கணும். தர்மங்களை வைத்துதான் முழு சக்கரமும் உருவாகியுள்ளது. இப்ப இந்த முழு சக்கரம், அதாவது சக்கர வியூகம் மாதிரி இது மாட்டிட்டு இருக்கோம். நம்ம நாடகம்ன்றது இது வந்து நாடக சக்கரம் இது. இதுல ஒவ்வொரு தர்மமா வராங்க. அதனாலதான் அந்த தர்மத்துக்கு அவசியம் இருக்குதுன்றாரு. இது பலவிதமான தர்மங்களின் மரமாகும்ன்றாரு. இந்த சிருஷ்டி சக்கரமே இப்படிதான் வந்து உருவாகி இருக்குது. சிருஷ்டினோட மரம் கூட பார்த்தோம்னா அதுல பல தர்மங்கள் இருக்குதுன்றாரு. சிருஷ்டி இந்த சிருஷ்டி மரத்தின் படம் பார்வையற்றவர் முன்னே கண்ணாடி போன்றதாகும் சொல்றாரு. இந்த சிருஷ்டி மரம் இருக்கு இல்லையா, அதை காமிச்சாலே உங்களுக்கு வந்து எல்லா தர்மத்தரும் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம எப்ப வரோம், எப்ப பிறக்கிறோம், நம்மளோட பார்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அவங்கவுங்களே புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. நீங்கள் இப்போதுதான் வெளியே சேவைக்காக சென்றிருக்கிறீங்க, மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்தபடி இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாரையும் பாபா ரெடி பண்ணுவார், கொஞ்ச காலத்துக்கு யோகா பண்ண வைப்பார், அப்புறம் வெளியே அனுப்புவார் சேவைக்கு. அந்த மாதிரி நீங்க இப்பதான் போயிருக்கிறீங்க, போக போக பாருங்க நிறைய நிறைய பேர் பிகே ஆவாங்கன்றாரு. புயல் வீசும்போது பல இலைகள் உதிர்ந்தும் போகின்றன அல்லவா. ஆனா அந்த மாயா புயல் அடிக்குது இல்லையா, நம்ம போய் சேவைக்கு போறோம் என்னால் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரே புயலா வீசும். ஏன்னா டெஸ்ட் பேப்பர் வரும். டெஸ்ட் பேப்பர் வரும்போது நிறைய பேர் பிகேவா இருக்க மாட்டாங்க, பிகேல இருந்து நான் பிகே ஆகி போயிடுறாங்கன்றாரு. அவங்கவுங்க வீக் பாயிண்ட்ல மாயா அடிக்கும் போது பிகேல இருந்து நான் பிகேவாயிடுறாங்க. அதுல இலைகள்லாம் உதிர்ந்து போயிடுதுன்றாரு. மற்ற தர்மங்களில் புயல் வீசும் விஷயமே இருப்பதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. மற்ற தர்மங்கள் என்ன பாபாவா போயிட்டு கிளாஸ் எடுக்கிறாரு, பாபா வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணுங்கலாம் சொல்றது இல்லை. அவங்க மாயா கூட தான் வாழறாங்க, அதனால அவங்களுக்கு புயல்லாம் வீசாதுன்றாரு. அவர்கள் மேலிருந்து வந்துதான் ஆக வேண்டும். அவங்க எப்படியா இருந்தாலும் மேலேருந்து அவங்கவுங்க டைமுக்கு வந்து நடிக்க வருவாங்க. இங்கே உங்களின் ஸ்தாபனை மிகவும் அதிசயமானதாகும். முதலில் பக்தி செய்தவர்கள் தான் தம் வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய பலனை பகவான் கொடுக்க வேண்டும் சொல்றாரு. யார் ஃபர்ஸ்ட் கடவுளை வந்து பக்தி செஞ்சு வழிபட்டாங்களோ, சிவனுக்கு லிங்கம் வடிச்சு வழிபட்டாங்களோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போகணும் பாபா அப்படின்ட்டு நாடகத்துல இருக்குதுன்றார். ஆத்மாக்களாகிய எங்களை உங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என அழைக்கவும் செய்யறாங்க. தந்தை சொர்க்கத்தின் ராஜ பாக்கியத்தை கூட கொடுக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. கடவுள் வராரு, ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்குறாருன்ட்டு உலகத்துக்கு யாருமே தெரியாது. சன்னியாசிகள் சுகத்தை ஒப்புக்கொள்வதில்லை. சன்னியாசிகள் என்ன சொல்றாங்க, இந்த வீட்டுல வாழற சுகம் இதெல்லாம் காக்க எச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இல்லறத்துல இருந்துகிட்டே நம்மளால சுகமா தூய்மையா வாழ முடியும்ன்றது லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்துல இருந்தது. சொர்க்க சுகம் வந்து அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. சன்னியாசிகளுக்கு சுகத்தை அவங்க ஒத்துக்கொள்வதும் இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. அவர்கள் மோட்சத்தை தான் விரும்புறாங்க. அவங்க பிறவா நிலையை விரும்புறாங்க, அமைதியை விரும்புறாங்க, பரந்தாமத்திலே இருக்க விரும்புறாங்க. அதனாலதான் அவங்க துவாபரயுகத்துல இருந்து நடிக்க வராங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் இருந்துட்டு அந்த பூமி வந்து தேவதைகள் தூய்மை இழக்கும் போது பூமி வந்து சாயாம இருக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க அவங்களுடைய தூய்மை சக்தினால சன்னியாசிகள். அப்புறம் கடைசி வரைக்கும் இருந்துட்டு கடைசியா எல்லாரும் போகும்போது எல்லாரும் ஒன்னா பரந்தாம போயிடும். மற்றபடி நம்ம தான் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு வரோம். மோட்சம் ஆஸ்தி என சொல்லப்படுவதில்லைன்றாரு. பிறவா நிலை வேணும்னா பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப நாள் அமைதியில இருக்கலாம், அப்புறம் திரும்ப நடிச்சுதான் வரணும், பிறந்துதான் ஆகணும். திரும்ப திரும்ப இந்த சக்கரம் சுத்திட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து மோட்சம்ன்றது ஆஸ்தி கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆஸ்தின்றது சொர்க்கத்துல போய் நீங்க 21 பிறவிக்கு நல்லா ஜாலியா வாழறது, அதுக்கப்புறம் எடுக்கிற பிறவிகளுக்கும் நல்லா வாழறது, அதுதான் வந்து ஆஸ்தி. மோட்சம்ன்றது ஆஸ்தி கிடையாதுன்றார். சிவபாபாவுக்கே நடிப்பை நடிக்க வேண்டி இருக்கும்போது பிறகு மற்றவர்களை மோட்சத்தில் எப்படி வைக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இது ஒரு டிராமா உருவாக்கப்பட்டது, இதுல டைரக்டரே வந்து நடிக்க வராருன்னும் போது இப்ப ஆக்டர்ஸும் நடிச்சுதானே ஆகணும். அப்ப ஆக்டர் எப்படி நடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்ப மோட்சம்ன்றது யாருக்குமே கிடையாது. கடவுளே வந்து நடிச்சுதான் ஆகணும்னும் போது அவருக்கே மோட்சம் கிடையாதுன்னும் போது எல்லாரும் நடிச்சுதான் ஆகணுன்றாரு. பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் உங்களின் தர்மத்தை பற்றியும் பிற தர்மங்களை பற்றியும் நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றாரு. உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டும். இப்ப நம்மளுக்கு எல்லார் மேலேயும் இறக்கம், ஏன்னா எல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா. சந்தோஷமா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா மற்றபடி துக்க மழை விழும்போது எல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா. அப்ப எல்லார் மேலேயும் இறக்கம் வரணும்ன்றாரு. எவ்வளவு பேர் இப்ப துக்கத்துல இருக்காங்க உலகத்துல. நம்மளால முடிஞ்சது நம்ம வைப்ரேஷனை கொடுக்கணும், இல்ல 4 வார்த்தை ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும், அவங்கள அந்த துக்கத்துல இருந்து விடுவிக்கணும். சக்கரத்தின் ரகசியத்தை நீங்க புரிய வைக்க வேண்டும்ன்றாரு. 5000 வருஷம் இந்த உலக நாடக சக்கரம் சுத்துது. இது வந்து உண்மையிலே 5000 வருஷம் தான், இது லட்சக்கணக்கான வருஷம்லாம் கிடையாது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகன்றது 4 சரி பாகமா பிரிக்கப்பட்டிருக்குது. இது வந்து கண்ணாமண்ணாலாம் பிரிக்கப்படலை. ஸ்வஸ்திக் சிம்பிள் அதனால தான் நம்ம போடுறோம். அப்ப 2500 வருஷம் சொர்க்கம், 2500 வருஷம் நரகம், 5000 வருஷம் தான் டோட்டல்ன்றதை எல்லாருக்கும் புரிவிங்க. அப்பதான் அவங்க வந்து
ஃப்ரீ ஆவாங்க, எல்லா விஷயத்துலேருந்து வெளியே வருவாங்க. உங்களுடைய தர்ம ஸ்தாபகர் மீண்டும் இன்ன சமயத்தில் வருவார் என சொல்லுங்க, மற்ற தர்மத்தினருக்கும் புரிய வைங்கன்றாரு. புரிய வைப்பவர்களும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். இந்த ஞானத்தை நல்லா படிச்சு நல்லா புரிஞ்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க, புத்திசாலியா இருக்கிறவங்க பாபா நினைவுல இருந்து சொல்லணும். அப்பதான் புரியும் மற்றவங்களுக்கு. ஆத்ம உணர்வுன்னு சொல்லும் போது அது கேட்குறவங்களுக்கும் நல்லா அம்பு மாதிரி பதியும். அனைவருமே சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ மற்றும் தமோவில் வரவே வேண்டியுள்ளது என நீங்க புரிய வைக்க முடியும்ட்டு சொல்றாரு. அதாவது கழுதை தேஞ்சு கட்டெரும்பாகுன்னுவாங்கள, அந்த மாதிரி எல்லாம் நல்லவங்களா இருந்தோம் ஆரம்பத்துல வரும்போது, அப்புறம் கெட்டவங்களா ஆகிதான் ஆகணுன்றத உங்களால புரிய வைக்க முடியும். இப்போது இருப்பது ராவண ராஜ்யமாகும்ட்டு பாபா சொல்றாரு. உங்களுடையது உண்மையான கீதையாகும், நம்மளுடைய தான் உண்மையான கீதை. அதனை தந்தை தான் நமக்கு சொல்றார். நிராகாரமானவர் தான் பகவான் என்று சொல்லப்படுகிறார். அதாவது பிறப்பிறப்பிலே வராதவர், உடம்பே எடுக்காதவர் தான் கடவுள்னு சொல்ல முடியும். மற்றவங்களை யாருமே கடவுள் சொல்ல முடியாது. ஆத்மா நிராகாரமான இறை தந்தையை தான் அழைக்கிறது. எல்லா ஆத்மாவும் யாரை கூப்பிடுறாங்கன்னா இன்காப்ரியல் காட்ஃபாதர்ன்ட்டு கிறிஸ்துவ தர்மத்துல சொல்றாங்க. அப்ப அவர் நிராகாரமானவராக தான் இருக்கிறார், உடம்பு இல்லாம இருக்கிறார். அவர் தான் கூப்பிடுது ஆத்மா. அங்கே ஆத்மாக்களாகிய நீங்க தான் வசிக்கிறீங்க எங்க பரந்தாமத்துல, நம்ம தான் வசிக்கணும். உங்களே பரமாத்மா என்று அழைப்பதில்லை. நம்மள பரமாத்மா நம்ம சொல்லிக்க முடியாது. பரமாத்மா ஒருவர் தான், உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அவர் தான். எல்லா புகழும் இறைவனுக்கே. பிறகு அனைவருமே ஆத்மாக்கள், குழந்தைகள் ஆவார்களா? ஒருத்தர் தான் கடவுள், மற்றவங்க எல்லாம் அவருடைய குழந்தைகள். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவர் தான்ட்டு பாபா சொல்றார். அடுத்து இருப்பவர்கள் தான் தேவதைகள். அவர்களிலும் முதல் எண்ணில் வருபவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். ஏனென்றால் ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே தூய்மையாக இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்குன்னு சொல்றாரு. நீங்கள் சங்கமயுகத்தை சேர்ந்தவங்க, உங்களுடைய வாழ்க்கையை விலை மதிப்பு முடியாததாகுன்றாரு. நம்ம பழைய பிறவி முடிஞ்சிடுச்சு, இப்ப லீஸ் பிறவி மாதிரி கொடுத்துருக்காரு. நம்ம அந்த கலியுக வாழ்க்கையை வாழ்ந்திருந்தோம்னா இந்நேரம் செத்து போயிருப்போம். அதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டு பிகே ஆக்கிட்டாரு. இப்ப நம்மளுடைய ஆயுள் கூடிடுச்சு. இந்த வாழ்க்கையை நமக்கு விலை மதிக்க முடியாத வாழ்க்கைன்னு சொல்றாரு. ஏன்னா இங்க கடவுளே அப்பாவா வந்திருக்கிறாரு, அம்மாவா இருக்கிறாரு, நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிறாரு. நம்ம அவரோட சேவை செய்யறோம், அவர் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறாரு. அதனால நமக்கு இந்த வாழ்க்கையை விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கைன்னு சொல்றாரு. தேவதைகளுடையது அல்ல. ஆனா சொர்க்கத்துல கடவுளே இருக்க மாட்டாரு. அவங்க எல்லாருமே எப்படி மனுஷங்க இங்க வாழறாங்களோ குடும்பம் குட்டின்னு, அந்த மாதிரி தேவதைகள் அங்க தேவதைகளோட வாழ்வாங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கை அவ்வளவு மதிப்பு கிடையாது. பிராமணருடைய வாழ்க்கை தான் விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கையாகும். ஏன்னா இங்க கடவுளே கூட இருக்கிறாரு இல்லையா. நம்பி நம்ம கடவுளை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சோன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. தந்தை உங்களை குழந்தைகளாக்கி பிறகு உங்களுக்காக எவ்வளவு முயற்சி செய்யறாரு. தேவதைகள் இவ்வளவு முயற்சி செய்வதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா பாருங்க நமக்காக எவ்வளவு முயற்சி செய்யறாரு. ஆனா அங்க யாருமே மனுஷங்களும் சரி தேவதைகளும் சரி அந்த அளவுக்குலாம் முயற்சி செய்ய மாட்டாங்க. அவர்கள் படிப்பிப்பதற்காக குழந்தைகளை பள்ளிக்கு தான் அனுப்புவாங்க இல்லையா. தேவதைகள் அங்க சொர்க்கத்துல படிக்க வைக்க அந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு தான் அனுப்புவாங்க. இங்க பாபா பாருங்க அவரே இறங்கி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் தந்தை, ஆசிரியர் மற்றும் குரு என மூன்றுமே ஆவார். ஆக எவ்வளவு ரெஸ்பெக்ட் நமக்கு பாபாட்ட இருக்கணும். சேவை செய்யும் குழந்தைகளுக்கு சேவையின் மீது மிகவும் ஆர்வம் இருக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு போய் புரிய வச்சுக்கலாம், நாளைக்கா சென்டருக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. பாபா சொல்றாரு சேவை செய்யறவங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கணும்ன்றார். நல்ல புத்திசாலிகள் மிகவும் குறைந்தவர்களே தான் இருக்கிறாங்க, அவர்கள் சேவையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாபா செலக்ட் பண்ண குழந்தைகள்ல புத்திசாலிகள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்க தான் சேவையில ஈடுபட்டிருக்காங்கன்றார். சேவைக்கான உதவிக்கரங்கள் தேவைப்படுகின்றன அல்லவா. ஆனா எல்லாருமே பாபாவுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. போர்க்களத்தில் செல்வதற்காக யாருக்கு கற்றுக் கொடுக்கின்றனரோ அவர்களை அவர்கள் செய்து வந்த வேலையிலிருந்து விடுவித்து விடுகின்றனர் சொல்றாரு. இப்ப இந்த மிலிட்ரி எல்லாம் போறாங்கல்ல, மிலிட்ரிக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வேற வேலையிலேருந்து விடுவிச்சிருவாங்க. அவர்களிடம் பெயர் பட்டியல் கூட இருக்கும். பிறகு நாங்கள் போர்க்களத்துக்கு செல்ல மாட்டோம் என்ற இராணுவத்திற்கு மறுப்பே சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அது மாதிரி இராணுவத்துல வந்துட்டாங்கன்னா போக மாட்டோம்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மற்ற வேலையிலேருந்து விடுவிச்சுட்டு இந்த பேர் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. பயிற்சி கூட செய்விக்கிறாங்க. பிறகு தேவைப்படும் போது அழைத்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து மிலிட்ரியில அப்புறமா போருக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. மறுப்பவர்கள் மீது வழக்குக்கு போடுவாங்க. யார் மறுக்கிறாங்களோ, நான் போருக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க மேல கேஸ் போடுவாங்கன்றாரு. ஆனா இங்க அந்த போன்ற விஷயம் எதுவும் கிடையாது. நம்மளாம் ஆன்மீக மிலிட்ரின்னு பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, நம்ம கூட போர் படையினர் தான். நம்ம ஒத்துக்கிட்டோம் பாபா கிட்ட. ஆனா நம்ம மேல பாபா கேஸ் எல்லாம் போட மாட்டாரு. இங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே நம்ம சேவை செய்யணும். சேவையை நல்ல விதமாக செய்யாதவர்களின் பதவி குறைந்து விடும்ட்டு சொல்றாரு. பாபா கேஸ்லாம் போட மாட்டாரு, ஆனா பதவி குறைச்சி விட்டுருவாரு.
பாபா சேவை செய்யலைன்னா, நல்ல விதமா சேவை செய்யலைன்னா பதவி குறைச்சிருவேன்னு சொல்றாரு. சேவை செய்யாவிட்டால் தன்னை தானே சுட்டுக் கொள்வது, தற்கொலை செய்வது போலாகும் சொல்றாரு பாருங்களேன் பாபா. பிகே ஆயிட்டு நம்ம சரியா சேவை செய்யலைன்னா நம்மள தற்கொலை பண்ணிக்கிறது சமமாகுன்றார். பதவி கீழானதாக ஆகிவிடும். தனது அதிர்ஷ்டத்தை சுட்டி வரைகோடு போட்டு விடுகின்றனர் சொல்றாரு. அவங்களே அவங்க அதிர்ஷ்டத்துக்கு எடுத்துக்கிறாங்கன்றார். நல்ல விதமாக படித்தால், நினைவில் இருந்தால் நல்ல பதவி கூட கிடைக்கும்ட்டு பாபா சொல்றார். தன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். தன் மீது இரக்கம் கொண்டால் பிறகு மற்றவர்கள் மீதும் இரக்கப்படுவார்கள்ன்றார். இப்ப நம்ம முயற்சி செய்யணும். ஸ்கூல்ல கூட ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, டேய் உன் நல்லதுக்காக படிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறதுக்காக படிங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்கன்றாரு. ஞானத்தை மற்றவங்களுக்கும் புரிய வைங்க, யோகா பண்ணுங்க, மற்றவங்களுக்காக யோகா பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த கருணை உங்க மீது வைங்க, மற்றவங்க மீது வைங்க, நீங்க மாறினாதான் உலகமே மாறும்ன்றாரு. தந்தை இந்த உலகின் நாடகம் எப்படி நடக்குது என்பது போன்ற அனைத்து விதமான விழிப்புணர்வும் கொடுத்தபடிதான் நமக்கு இருக்கிறாரு. பாபா சொல்லித்தானே இருக்காரு, இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்கும், எல்லா விழிப்புணர்வும் நமக்கு கொடுக்குறாரு. ராஜ்யத்தின் ஸ்தாபனை கூட இப்ப நடக்கிறது. இந்த விஷயங்கள் உலகத்துக்கே தெரியாது. குப்தமா சிவன் வந்து அவரோட காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி கடவுள் வந்து மனுஷன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கின்ற மாதிரி அவர் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கிறார். இப்போது அழைப்பு வருகிறது. 5-10 நிமிஷங்களில் என்ன புரிய வைக்க முடியும்? இப்போ யாராவது கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு ஞானத்தை புரிய வைங்கன்னு சொன்னா பாபா கேட்குறாரு, 5-10 நிமிஷத்துல என்னத்தை புரிய வைக்கிறது? 1-2 மணி நேரம் கொடுத்தாதான் எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. நாடகம் குறித்து முற்றிலும் யாருக்குமே தெரியாது. நல்ல நல்ல விஷயங்களை அங்கு இங்குமாக எழுதி வைக்க வேண்டும்ன்றாரு. அதாவது ஞானத்திலே நல்ல முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கங்க எழுதி வைங்கன்றாரு. அப்பதான் போகும், எல்லாருக்கும் இந்த விஷயம் போகணும். ஆனால் குழந்தைகள் மறந்துடுறாங்க. அதாவது ஞானத்தை நம்ம படிக்கிறோம், ஆனா இந்த 4 பக்கம் முரளிய அப்படியே மறந்துடுறோம். அப்படியே தோசைக்கல்ல, பாபா சொன்னார தோசைக்கல்ல ஊத்துன தண்ணி மாதிரி அவங்க புத்தி இருக்குது. சுத்தமா ஞானத்தை மறந்துடுறாங்க. அது மற்ற விஷயங்கள் புத்தியில இருக்கிறதுனால ஞானம் வந்து எவாபரேட் ஆயிடுது. அதனால பாபா சொல்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே குறிச்சு எல்லாத்தையும் நிறைய இடத்துல எழுதி வைக்கணும். அப்பதான் பாக்குறவங்களுக்கு அது சேவையா நடக்கும். தந்தை படைப்பவரும் ஆவார். குழந்தைகளாகிய உங்களை தான் படைக்கிறார் இல்லையா, தன்னுடையவராக ஆக்கி இருக்கிறார். டைரக்டர் ஆகி வழி கூட நமக்கு கொடுக்கிறார், ஸ்ரீமத் கூட தரார், பிறகு நடிக்கவும் செய்கிறார். இந்த அளவுக்கு பாபா வந்து எல்லாமே அவரே வராரு, இறங்கி படைப்பவராகவும் இருக்கிறாரு, நம்மளை தத்தெடுக்கிறாரு, டைரக்டர் ஆகி வழியும் சொல்றாரு, ஸ்ரீமத்தும் தராரு, அப்புறம் அவரே வந்து நடிக்கவும் வராரு. இவ்வளவு வேலை செய்யறாரு, நமக்காக இறங்கி வராரு. ஞானம் கூட சொல்கிறார், இதுவும் கூட அவருடைய உயர்ந்த நடிப்பல்லவான்றாரு. நாடகத்தை படைப்பவர் டைரக்டர் மற்றும் முக்கிய நடிகரை தெரிஞ்சுக்கலன்னா என்னவாக தான் இருந்திருப்பார்கள்னு சொல்லி பாபா கேக்குறாரு. ஒரு சினிமா இருக்குன்னா அந்த சினிமால கடைசியில டைரக்டர் வருவாங்க. அது ஒரு சில சினிமாலாம் டைரக்டர் கடைசி சீன்ல வருவாங்க. அந்த மாதிரி இங்க பாபா கூட பாபா இந்த எல்லையற்ற சினிமாவுடைய டைரக்டர். சிவனின் திருவிளையாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் இந்த விளையாட்டை உருவாக்கியிருக்காரு. இது ஒரு நாடகம், இந்த நாடகத்தோட டைரக்டரே அவர் தான். அவர்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், எல்லாத்தையும் மாத்திருவாரு. அதனால நம்ம ஆனா அவரை நம்பி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். அவர் யாருன்னே தெரிஞ்சுக்கல, அவர் தான் முக்கிய நடிகர், டைரக்டர், படைப்பவர், நடிகர்ன்னும் போது அவர் யாருன்னே தெரிஞ்சுக்கலன்னா அப்ப என்னதான் இருந்திருப்பாங்க, ஒரு சினிமால என்னதான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை கேக்குறாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். பாபா குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த மதிப்புமிக்க வாழ்க்கையில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கு மிகவும் மரியாதை கொடுக்கணும். படிப்பில் நல்ல புத்திசாலியாகி சேவையில ஈடுபடணும். தன் மீது தானே இரக்கம் கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், தன்னை தானே சீர்திருத்திக் கொள்வதற்காக தூய்மையான பார்வையுடையவராக ஆகணும். தம்முடைய நடத்தையை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். மனிதர்களை தேவதைகளாக ஆக்கக்கூடிய சேவையை நீங்க செய்யணும். வரதானம், ஆன்மீக ட்ரில்லின் பயிற்சி மூலம் இறுதி தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய சதா சக்திசாலி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. எவ்வாறு நிகழ்கால சமயத்தின் அனுசாரம் சரீரத்திற்காக எல்லா வியாதிகளுக்குமான மருந்தாக உடற்பயிற்சி தான் கற்பிக்கிறாங்க. இப்போ உடம்புல நோய் வருதுன்னா எல்லா வியாதிக்கும் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ண கற்றுக் கொடுக்குறாங்க. அது போல ஆத்மாவை சதா சக்திசாலி ஆக்குவதற்காக பாபா வந்து நம்மளை என்ன செய்ய சொல்றாரு, மனசு உடைஞ்சு போச்சு, டிப்ரெஷன் ஆகி போச்சு, ஒன்றும் முடியல,
மனசே வலிக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பாபா சொல்றாரு மனசை சக்திசாலி ஆக்கணும், ஆத்மாவை சக்திசாலி ஆக்கணும்னா ஆத்மால தான் மனசு இருக்குது, மனசு புத்தி சம்ஸ்காரம் எல்லாமே இருக்குது. அப்ப ஆத்மாவை சதா சக்திசாலியா ஆக்கிறதுக்கு ஆன்மீக எக்ஸசைஸின் பயிற்சி தேவை. அதாவது எப்போ வேணாலும் பாபாவை நினைக்கணும், பரந்தாமத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். அப்படியே திடீர்னு அங்கங்கே போயிட்டு அப்படியே ஒரு செகண்ட் போனோம்னா மனசு சரியாயிடும். அந்த ஆன்மீக பயிற்சி தேவைன்றாரு. நாலாபுறங்களும் எவ்வளவுதான் குழப்பமான சூழலாக இருக்கட்டும், ஆனால் சப்தத்தில் இருந்தாலும் சப்தத்தை கடந்த ஸ்திதியை நீங்க பயிற்சி செய்யுங்க. உங்களை சுத்தி நிறைய பிரச்சனை நடந்தாலும் சரி, ஆனா நீங்க ஒரு செகண்ட் அப்படியே பரந்தாமத்துக்கு போயிருங்க, அந்த சப்தத்துல இருந்து அப்பாற்பட்ட அந்த நிலைக்கு போயிருங்க. அந்த மாதிரி பயிற்சி இப்போலேருந்தே செய்யுங்க. ஏன்னா அப்பதான் கடைசி நேரம் ரொம்ப குழப்பத்துல இருக்கும். அப்ப டக்குன்னு அந்த பயிற்சி பண்ண முடியும், டக்குன்னு பறந்தாம போனீங்கன்னா தப்பிச்சிருங்க. மனதை எங்கே மற்றும் எவ்வளவு நேரம் நிலைக்க செய்ய விரும்புகிறீங்களோ அவ்வளவு நேரம் அங்கே நிலைக்க செய்யுங்கன்றார். எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம்னு சொல்லுவாங்க தெரியுமா. மனசு தான் எல்லாத்துலயும் தடை போடுது. அதனால மனசை வந்து சரி பண்ணுங்க. மனசை இந்த பூமியில இருந்து ஃபர்ஸ்ட் எடுங்கன்றாரு. இந்த பூமியில மனசை வைக்காதீங்க, அதனால தானே இங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க. அந்த மனசை வந்து எங்க வைக்கணுமோ எவ்வளவு நேரம் வைக்கணுமோ அங்க நிலைக்க செய்யுங்க. பரந்தாமத்துல பாபா கூட இருக்கிறேன் அப்படியே புள்ளியா அப்படியே அனுபவம் செய்யுங்க. எவ்வளவு நேரம் இருக்க விரும்புறீங்களோ அவ்வளவு நேரம் அங்கேயே நிலைக்க செய்யுங்கன்றாரு. அப்போதுதான் நீங்க சக்திசாலியா ஆவீங்க. அப்ப லாஸ்ட் பேப்பர்ல கூட உங்களால பாஸ் ஆக முடியும்னு சொல்றாரு. லாஸ்ட் பேப்பர்ன்றது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் மரணம் வரும், எந்த டைம்ல வேணாலும் வரும். நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், திடீர்னு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வரலாம், திடீர்னு பைக்கு விழலாம், ஏதாவது ஒன்று. எது நமக்கு தெரியாது எந்த டைம்ல நமக்கு மரணம் வரும்னு. இல்லை நம்ம வீட்டில் உட்காந்து பாபா நினைச்சிட்டு இருக்கும்போது சேர்ல உட்காந்து இருக்கும்போது கூட டக்குன்னு மரணம் வரலாம். இல்லை பூகம்பம் வருது, எல்லாம் சுற்றி என்னென்னமோ நடக்குது, அந்த டைம்ல கூட வரலாம். அதனால அது வந்து டெஸ்ட் பேப்பர், இறுதி தேர்வு. அந்த இறுதி தேர்வு தான் வந்து அந்த நஷ்டமோக நினைவு சுரூபத்துல நம்ம இருக்கணும் அந்த டெஸ்ட் பேப்பர்ல. அப்ப அந்த டெஸ்ட் பேப்பரை நம்ம பாஸ் ஆகணும்னா இப்பவே நம்ம வந்து நீண்ட நேரம் அந்த பயிற்சி, நீண்ட நேரம் நம்ம எங்க நிலைக்க விரும்புறோமோ அங்க நிலைச்சி இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யணும். அப்பதான் அந்த கடைசி செகண்ட் டக்குன்னு நம்ம பாபாட்ட போயிடுவோம். இங்க உடம்பு அழிஞ்சா என்ன, உலகம் அழிஞ்சா என்ன, நமக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்னா மனசுதான் பாபாட்ட இருக்கு, ஆத்மா பறந்து பாபாட்ட போயிடும். அதனால நமக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது. அதனால இப்போவே அந்த பயிற்சியை பண்ணுங்க. அதெல்லாம் பயிற்சி பண்ணாதான் நம்மளால அந்த டைம் டக்குன்னு போக முடியும்னு சொல்றாரு. ஸ்லோகன். தன்னுடைய விகாரி சுபாவ சம்ஸ்காரம் மற்றும் கர்மத்தை சமர்ப்பணம் செய்து விடுவதுதான் சமர்ப்பணம் ஆகுவதாகும். உண்மையான சரண்டர்னா என்னன்னா, நான் போய் சென்டர்ல சேர்ந்துட்டேன், நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டேன், நான் வந்து பாபா சேவை பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் வந்து உண்மையான சரண்டர் கிடையாது. பாபா சொல்றாரு எது உண்மையான சரண்டர். நீங்க எங்க வேணாலும் இருங்க, பாபா சொல்ற எங்க வேணாலும் இருங்க, என்ன எப்படி வேணாலும் இருங்க. ஆனா வந்து உங்களுடைய விகாரி சுபா சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அந்த 63 ஜென்மமா நீங்க வந்து அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல இருக்கிறீங்க இல்லையா, அதுல இருந்து யாரு சமர்ப்பணம் பண்றாங்களோ அதுல இருந்து விடுபட்டு அந்த விகாரி சுபா சம்ஸ்காரம் மற்றும் கர்மத்தை செய்யறோம் இல்லையா. நம்ம பாபா எதை செய்யாத சொல்றாரோ அதான் செய்யும். கோவப்படாதான்னு சொல்லுவாரு, கோவப்படாதீங்கன்னு சொல்லுவாரு, அப்பதான் கோவப்பட்டுட்டு உட்காந்துருப்போம். அதெல்லாம் நீங்க செய்யாம என்னைக்கு இருக்கிறீங்களோ அன்னைக்குதான் உண்மையான சரண்டர்னு சொல்றாரு. உண்மையான சரண்டர் ஆகிறதே அதுதான். எல்லாத்தையும் என் பாபாட்ட கொடுத்துரும். சிவன் அதை தான் கேட்கிறாரு. அந்த நஞ்சை தான் சாப்பிட்டாரு சிவன். கழுத்துல வந்து நீல கலரா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கடலை கடையும் போது அந்த நஞ்சு தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்தது. அந்த நஞ்சை வந்து சிவன் குடிச்சிட்டாரு, கழுத்துல நின்னுச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கதை தான் பக்தி மார்க்கத்துல. உண்மையிலே பார்க்கடல்ன்றது ஞானத்தை நம்ம கடையிறோம். ஞானத்தை கடைய கடைய ஃபர்ஸ்ட் வந்து விஷம் தான் வெளியே வரும். அந்த விஷத்தை தான் பாபா எனக்கு கொடுங்க கொடுங்கன்றார், அந்த 5 விகாரத்தை கொடுங்கன்றார். அது எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்க, அதுதான் உண்மையான சரண்டர்ன்ட்டு பாபா சொல்றாரு. கடவுள்கிட்ட கொடுங்க, நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் பாபா, இதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டேன், இது தப்பு தான், பாபாட்ட எழுதி வைங்க, எல்லாத்தையும் எழுதி வைங்க. இந்த காந்தாரி வந்து அந்த துரியோதன்ட்ட வந்து கடைசியில வந்து கிருஷ்ணர் வந்து துரியோதனை அழிக்கிறதுக்கு திட்டம் தீட்டுவார். அப்போ வந்து காந்தாரி சொல்லுவாங்க, கடைசி இது வந்து என் பையனை காப்பாற்றணும், எல்லாரும் செத்துட்டாங்க, ஒரே ஒரு பையனையாவது காப்பாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த கண்ணுல இருக்கிற சக்தி, அதாவது அவங்க கணவர் கண்ணு தெரியலனால அவங்களும் கண்ணை வந்து மூடிக்குவாங்க. அப்புறம் அந்த அத்தனை வருஷம் அவங்க கண்ணை மூடி இருந்தது அந்த பவர் வந்து அவங்க கண்ணுல இருக்கும். அந்த ஃபுல் பவரையும் நான் என் மகனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை, நீ போயிட்டு ட்ரெஸ் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் எதுவுமே போடாம வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே வருவாரு, அப்படியே குளிச்சுட்டு வருவாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்லுவாரு, என்னது இது இப்படி போற அப்படின்னு கேட்டோன்னே, அம்மா வந்து என்னை வர சொன்னாங்க அப்படின்னோடனே, அம்மா முன்னாடி இப்படிதான் போவாங்களா அப்படின்னு சொன்னோடனே ஒரு இலைய எடுத்து மறைச்சின்னு வந்துருவாரு. மறைச்சிட்டு வந்தோடனே அம்மா வந்து அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது
அந்த தொடைப்பகுதி, அந்த பகுதியில் மட்டும் அந்த சக்தி போகாது. மற்ற இடத்துல எல்லாம் அந்த சக்தி போயிட்டு அப்படியே உடம்பு வந்து வஜ்ராயுதம் மாதிரி மாறிடும். ஃபுல்லா அப்படியே இரும்பு மாதிரி மாறிடும். ஆனா கடைசியில அந்த பீமன் வந்து அந்த தொடைப்பகுதியில அடிச்சு தான் அவனை வந்து கொல்வாங்க. அது இதோடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆழமான ரகசியம் அதுல ஒளிஞ்சிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தவங்க அம்மா அப்பா கிட்ட எதையும் மறைக்க கூடாது. மறைச்சோன்னா அதாலதான் நமக்கு சாவு வரும். அந்த மாதிரி இப்ப நமக்கு அம்மா அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபாபா தான். சிவபாபா தான் நமக்கு அம்மா அப்பாவா இருக்கிறார். சிவபாபாட்ட நீங்க உண்மையை மறைச்சிங்கன்னா அதாலே மாயா உங்களை சாகடிச்சிடும். அதனால மாயா உங்களை எதுல வீழ்த்துனா, நீங்க எதை நீங்க மறைக்கிறீங்களோ கடவுள்கிட்ட அதாலே நீங்க சாவீங்க. அதாவது உங்க பிகே லைஃப்ல இருந்தே இறப்பு வரும். பிகே லைஃப்ல இருந்தே இறப்பு, நம்ம பிரச்சனையில மாட்டுறது எல்லாமே நம்ம எதை கடவுள்கிட்ட மறைக்கிறோமோ அதுலதான் நமக்கு பிரச்சனை வரும். அதனால அதனாலதான் பாபா சொல்றாரு, என்கிட்ட சொல்லிடுங்க எல்லாத்தையும், என்கிட்ட சொல்லிடுங்க, டெய்லியுமே லெட்டர் எழுதுங்க, சார்ட் வைங்கன்னு பாபா சொல்றது காரணமே அதான். என் குழந்தைங்க ஃபெயில் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவ்யக்த சமிதை, இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமா ஆக்குங்கள். எதுவரை உங்களுடைய நினைவானது ஜுவாலா ரூபம் ஆகவில்லையோ அதுவரை இந்த விநாச ஜுவாலா கூட சம்பூர்ண ஜுவாலா ரூபம் ஆகாதுன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம வந்து எரிமலை யோகம் பண்ணணுன்றார் பாபா. பாபா வந்து நானு பாபா வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லையற்ற வைராக்கியத்தோட எல்லாத்தையும் உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடணும். உடம்ப கூட மறந்துடணும். நான் அந்த உடம்பே கிடையாது, நான் ஆத்துமா, நான் பரந்தாமத்துல இருந்து வந்தேன், நான் பாபாவுடைய குழந்தை, புள்ளியா இருக்கேன், பரந்தாமத்துல இருக்கேன்ட்டு அந்த சம்பூர்ண ஜுவாலா ஸ்வரூபம் ஆகும்போதுதான் என்ன ஆகும், அந்த விநாச ஜுவாலா வந்து உருவாகும். இது கொழுந்து விட்டு எரிகிறது, பிறகு குளிர்ந்து விடுகிறது. ஆனா இப்ப அப்பப்ப என்ன பாத்தீங்கன்னா ஒரே கடுப்பா இருக்குது. திடீர்னு பாபாவை அப்படியே ஒரேடியா நினைக்கிறோம், அப்புறம் மறுநாளே பாத்தீங்கன்னா உடனே குறைஞ்சு போகுது, பாபாவை நினைக்க மாட்டோம். அப்புறம் ஏதாவது மாயா விஷயங்கள் எடுத்துட்டு வந்து அதுல புத்தி போயிடுது, பாபாவை மறந்துடுறோம். அதனால அந்த பாபாவை நினைக்கிறது கண்டினியூஸா இல்லைன்றாரு பாபா. எல்லா பிகேசியும் சொல்றாரு. ஏன்னா இது அது 63 ஜென்ம சம்ஸ்காரம் இல்லையா, நம்மளை விட்டு போறதுக்கு லேட் ஆகுது. பாபாவை நினைக்கவே நம்ம சரியா நினைக்க மாட்டோம். அது கொழுந்து விட்டு எரியுது, பிறகு குளிர்ந்துடுதுன்றாரு. ஏனெனில் ஜுவாலா மூர்த்தி மற்றும் தூண்டுதல் கொடுக்கக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் இப்போது சுயம் சதா ஜுவாலா ரூபம் ஆகல. அதாவது இப்ப விநாசம் அதே மாதிரிதான், இப்ப நம்மளுடைய நினைவு மாதிரிதான் விநாசம் கூட. திடீர்னு பார்த்தா குண்டு போடுறாங்க, திடீர்னு பார்த்தா பிரச்சனை அதிகமாகுது, திடீர்னு உலகத்துல பிரச்சனை அதிகமாகுது, பார்த்தா 3ஆம் உலக போர் வர மாதிரி இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, புஷ்ஷுன்னு ஆயிடுது. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா பாபா என்ன சொல்றாருன்னா, ஜுவாலாமூர்த்தி தூண்டுதல் கொடுக்கக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் இப்ப சதா ஜுவாலா ரூபமா ஆகல. நம்ம தான் வந்து பாபாவை தொடர்ச்சியா நினைக்கல, அதனாலதான் எல்லாமே நிக்கிதுன்றாரு. இப்போது ஜுவாலா ரூபம் ஆகுவதற்கான திட சங்கல்பம் செய்யுங்கள் மற்றும் குழுவாக மனம் புத்தியினுடைய ஒருமுகப்பாட்டின் மூலம் சக்திசாலி யோகத்தின் வைப்ரேஷனை நாலாப்புறங்களும் பரப்புங்க. அப்பதான் விநாச ஜுவாலை கொழுந்து விட்டு எரியும். அப்புறம் ஆஞ்சநேயர் மாதிரி வால்ல நெருப்பை மூட்டி இலங்கையை கொளுத்தி விட்டு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஜுவாலா ஸ்வரூபம் ஆயிட்டோம்னா இந்த முழு இலங்கையும், அந்த இந்த ராவண ராஜ்யம் முழு பூமியும் விநாச ஜுவாலையில அழிஞ்சு போயிடும். அப்புறம் சொர்க்கம் வந்துரும்ன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.